Taste the Daily. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முசிறி சட்டமன்ற தொகுதியில் துறையூர் சாலையில் முசிறி கைகாட்டி அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் மணி 9:45 ஆக போகிறது. இரவானாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதியுடைய ஏற்பாட்டிலே கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி, அதே போல கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆர் மனோகரன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் எஸ் மலர்மதி, புறநகர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC தாமோதரன், அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய மாநில தலைவர் தாடிமா ராசு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கூட்டுறவு சங்கமுடைய முன்னாள் தலைவராக இருந்த இளங்கோவன் ஆகியோர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த முசிறி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏராளமான மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் நல திட்டங்களுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு இந்த பகுதியிலே இவ்வளவு பேர் கூடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளை வரவேற்று ஏராளமான பெண்கள் பூரண கும்ப மரியாதையோடு மலர்களை தூவி பல்லாயிரக்கணக்கானோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சியை கேட்பதற்காக ஏராளமான இளைஞர்களும் பெண்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை பார்க்க வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கிறார்கள். கழகத்துடைய ஆட்சியில் இருக்கும்போது ஏழை எளிய பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுக்கப்பட்டது. அதே போன்று மானிய விலையிலே அது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 25,000 ரூபாய் இலவச அந்த மானியத்திலே ஸ்கூட்டர் வழங்குவதற்காக வழங்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மகளிருடைய வளர்ச்சிக்காக மடிக்கணினி மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. இப்படி ஏராளமான திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த முசிறி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு முசிறி நகரத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகத்தான சாதனையாக இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்கிறார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் தொற்றிய ஒன்றியத்திலே விடப்பட்ட 132 குக்கிராமங்களுக்கு 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்படுத்தப்பட்டது கழக ஆட்சியிலே. இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது குடிநீர் பிரச்சனை இல்லாத அளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த ஒரு அரசாக கழக அரசு இருக்கிறது. சுமார் 142 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதாவது தாத்தாயங்கார் பேட்டை கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது குடிநீருக்காக முசிறி நகரத்தை பொறுத்தளவிற்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், தொட்டியம் ஒன்றியத்தில் விடுபட்ட 132 குக்கிராமத்திற்கு 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், அதே போல 142 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தாத்தையங்கார் பேட்டை கூட்டு குடிநீர் திட்டம். இப்படி குடிநீருக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒருங்கிணைந்த சார்பு நீதிமன்றங்கள் முசிறியிலே கட்டப்பட்டிருக்கிறது. முசிறி வட்டார வள போக்குவரத்து அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொட்டியத்திலே அரசு கருவூலம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொட்டியத்திலே வட்டார விவசாய அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு, விவசாயிகளுடைய தேவையை கண்டறிவதற்கு இந்த வட்டார விவசாய அலுவலகம் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த முசிறி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கைகள் பல இருக்கிறது. முசிறி குளித்தலை காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்ட போடப்பட்ட திட்ட மதிப்பீட்டை திமுக அரசு ரத்து செய்திருக்கிறது. விவசாயிகளுடைய நலனுக்காக ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை தடுப்பணை கட்டி தேக்கி விவசாயிகள் பயன்பாட்டிற்காக, குடிநீர் பயன்பாட்டிற்காக, கால்நடை பயன்பாட்டிற்காக போடப்பட்ட திட்டத்தையே ரத்து செய்திருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட மக்கள் விரோத ஒரு அரசாக செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒன்று எடுத்துக்காட்டாக இருக்கிறது.
கழக ஆட்சியில் அமைத்தவுடன் தடுப்பணை கட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இந்த மக்களிடம் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் கற்றுத் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். முஸ்லி கைகாட்டி சமயபுரம் வரை 4 வழிச்சாலை இயக்கப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. 4.5 ஆண்டு காலமாக செய்து கொடுக்கவில்லை. கோரிக்கை வைத்தும் திரும்பி பார்க்கவில்லை. தொட்டியம் பகுதியிலே வாழை குளிரூட்டக்கூடிய நிலை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. புளியஞ்சோலையிலிருந்து கையாற்றில் உபரியாக செல்லுகிற நீரை மகாதேவி ஏரி, கலிங்குப்பட்டி ஏரி, சாப்பாட்டி ஏரியிலே தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும். ரெட்டியார்பட்டி முதல் ஆராய்ச்சி சிக்கியறை வரை உள்ள வாய்க்கால் தூர்வாரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் இருக்கிறது. இவை அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் செய்து கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு செல்லுகிற இடமெல்லாம் மாலை ஆனாலும் சரி, இரவானாலும் சரி, மணி 10 தாண்டினாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் பல்லாயிரக்கணக்கான கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு முக்கியாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார். செல்லுகிற இடங்களெல்லாம் எழுச்சியான மக்கள் கூட்டம். அதாவது இந்த முஸ்லிம் சட்டமன்ற தொகுதியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக ஆரவாரத்தோடு இரவு நேரத்திலும் உற்சாகமாக தங்களுடைய 2 விரல்களை உயர்த்தி இரட்டைகளை காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆரத்தி எடுத்து வரவேற்கிறார்கள். கல்யாண பூசணிக்காய் மூலம் கந்திஷ்டி கிடைக்கிறார்கள். இளைஞர்கள் ஆரவாரத்தோடு ஆடல் பாடல்களை பாடி அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்கிறார்கள். இன்னும் அதிமுகவினுடைய கழக கொடியை கையிலே ஏந்தி ஆரவாரத்தோடு அந்த வரவேற்பு எழுச்சியாக இருக்கிறது. அதே போன்று பெண்கள் ஒரே சேலை ஒரு நிலத்திலே அணிந்து, அதாவது அந்த பட்டை கொத்தனையாக இருக்கக்கூடிய அந்த முளைப்பாறைகளை கையில், அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளருக்கு பூரண மரியாதையோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலுடைய அந்த பூரண மரியாதை வழங்குவதற்காக அர்ச்சகர்களும் இந்த பகுதி முழுவதும் பறை இசை கருவிகள் முழங்க, பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க, பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்காக 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மகத்தான இயக்கம் தமிழகத்தை ஏறக்குறைய 35 ஆண்டுகள் ஆண்ட மாபெரும் இயக்கமாக, மக்களுக்கான இயக்கமாக, மக்களுடைய எழுச்சிக்கான இயக்கமாக, மக்களுடைய வளர்ச்சிக்கான இயக்கமாக, அடித்தட்டு மக்கள் ஏற்றம் பெறுவதற்கான இயக்கமாக, விவசாயிகள் முன்னேறுவதற்கான இயக்கமாக, மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக, நெசவாளர்களுடைய வேதனையை போக்கக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வருகிறது. அப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தொழில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மக்களோடு மக்களாக நின்று அவருடைய துயரத்தை, அவருடைய கண்ணீரை, அவருடைய தேவையை அறிந்து செய்யக்கூடிய இயக்கமாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய படையை இங்கே பாருங்கள் என்கிற விதமாக முசிறி சட்டமன்ற தொகுதியை மக்கள் வெள்ளத்தில் இரவு 10 மணியை தொடர்போகிறது, குழுங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் மக்களுடைய எழுச்சி. ஆளுகிற அரசை அரியணையில் இருந்து அகற்ற வேண்டும் என்கிற கூடியிருக்கக்கூடிய மாபெரும் எழுச்சி என்பதை இந்த மகத்தான கூட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த மகத்தான கூட்டத்திற்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருகிருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுச்சியான கூட்டத்திற்கு மத்தியிலே அவருடைய எழுச்சி உரையை ஆற்றவிருக்கிறார்கள். அந்த உரையை பார்ப்பதற்காக, கேட்பதற்காக இந்த மக்கள் வெள்ளம் இங்கு கடல் போல காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் பெண்களாக, இளைஞர்களாக, பொதுமக்களாக காட்சியளிக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய பதாதைகளை கையிலேந்து காவிரி நாயகரே வருக, விவசாயிகள் பாதுகாவலனே வருக, குடிமராமத்து நாயகனே வருகை என்ற பதாதைகளோடு கையிலேந்தி அவர்கள் நிற்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் எழுச்சியான வரவேற்பை பார்க்கிற பொழுது மக்களுடைய அந்த வேதனை, அந்த வெறித்தனம் அவர்களுடைய பார்வையிலே, அவருடைய கண்ணிலே தெரிகிறது. அவர்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தற்போது எழுச்சி உரையாற்றப் போகிறார்கள். அதனை நாம் பார்க்கலாம்.